फ्रेंड्स, हम सिर्फ तमिल संस्कृति की बात नहीं करते, हम उसकी रक्षा के लिए संकल्प भाव से काम भी करते हैं। अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के द्वीप को लेकर एक विवाद खड़ा किया गया, तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी उन्होंने बदनाम किया। डीएमके तमिलनाडु की संस्कृति, सब तमिलनाडु की संस्कृति की अगर कोई सबसे बड़ी दुश्मन है तो वो डीएमके है। நண்பர்களே, நாங்கள் தமிழ் கலாச்சாரம் பற்றி வெறும் வாய்ப்பந்தல் போடுபவர்கள் இல்லை. நாங்கள் அதனை பாதுகாக்க உறுதிப்பாட்டோடு பணிகளையும் மாற்றி வருகின்றோம். சில நாட்கள் முன்புதான் நமது முருகப் பெருமானுக்கு விளக்கு போடுவது, நமது முருகப் பெருமானுக்கு விளக்கு போடுவது விவாத பொருளாக்கப்பட்ட போது, அப்போது நமது தலைவர்கள் எல்லாம் பக்தர்களின் அதிகாரங்களுக்கும் உரிமைகளுக்கும் குரல் கொடுத்தார்கள். தலைவர்களுக்கு கரவொலி, கை தட்டுங்க. ஆனால் நண்பர்களே, திமுகவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்த நீதிமன்றங்களையும் கூட விட்டு வைக்கவில்லை, அவர்களையும் அவமானம் படுத்தினார்கள். தமிழர்கள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் எதிரி திமுக. फ्रेंड्स, कांग्रेस और डीएमके वालों ने जलीकट्टू को भी बैन करके भी आप सभी लोगों का अपमान किया था। ये एनडीए की सरकार है जिसने जलीकट्टू के लिए लीगल रास्ते निकालकर यहां की विरासत का सम्मान किया। तमिलनाडु का हर नौजवान अपनी परंपरा को सेलिब्रेट कर सके, एनडीए सरकार हर तरह से आपके साथ है। நண்பர்களே, காங்கிரஸ் மற்றும் திமுக காரர்கள் தான் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்து உங்கள் அனைவரையும் அவமானப்படுத்தினார்கள். ஆனால் நமது என்டிஏ அரசாங்கமோ ஜல்லிக்கட்டிற்காக சட்ட ரீதியான வழிகளை ஆராய்ந்து நம்முடைய தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை மீட்டுக் கொடுத்தார்கள், கௌரவப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டின் அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டாடி மகிழ வேண்டும். இதற்கு என்டிஏ அரசாங்கம் அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு துணை நிற்கும்.